ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டி லங்கினி தேவியை வென்று ராவணன் மாளிகையில் புஷ்பக விமானத்தை பார்த்து அந்தப்புரத்தில் மண்டோதரியை பார்த்து வியந்து அசோகவனம் சென்று அங்கு அரக்கிகளின் நடுவில் சோகமே ஒருவுடன் அமர்ந்துள்ள சீதாதேவியைக் கண்டு கரையாழி கொடுத்து ஆறுதல் கூறினார். அங்கு ராவணன் வருவதைக் கண்டு அவன் வார்த்தைக்கு மயங்காத சீதாதேவி பிராணத்தியாகம் செய்ய துணிந்ததை தடித்து அசோகவனத்தை அழித்து இந்திரஜித் மூலம் ராவணனை நேரில் கண்டார் ஹனுமான். நீதி எடுத்துரைத்து கேட்காத ராவணன் விபீஷணன் சொல்படி அனுமான் வாளுக்கு தீயிட்டான். இதை கொண்டே லங்கையை கொளுத்தி மீண்டும் சீதையை கண்டு இக்கரை அடைந்து கண்டேன் சீதையை என சூடாமணி கொடுத்து ஸ்ரீராமனிடம்